أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في شان حبيبه الكريم: وتقلبك في الساجدين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. حي القيوم الله جل جلاله، لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த அர்ஹமுர் ராஹிமீனான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய தாத்த இலாஹியாவுடைய வஸ்ஃபுல் கரீமான ஷானே முஹம்மதியத்தை பற்றி அல்லாஹ் பயான் செய்கின்றான் அவனுடைய அருள்மறையான் திருமறை அல் குர்ஆன் அல் கரீம். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய நாட்டத்தின்படி சர்வ படைப்புகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தஹ்லீக் செய்வதற்கு, படைப்பதற்கு அல்லாஹுவால் காரண கர்த்தாவாக்கப்பட்ட காருண்ய நாயகரும் நம்முடைய ஆரோக்கிய இரட்சகரும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூரண பேரளவு சௌந்தரியமுமான ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ராஹத்துல் ஆஷிகீன், முராதுல் முஸ்தாகீன், ஹயாத்துல் ஆலமீன், ஹபீப் ரப்பல் ஆலமீன், ஜத்தல் ஹசனி வல் ஹுசைன், ரூஹுல் வஜூத், ஹபீபுல்லாஹி, நூருல்லாஹி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு கொண்டு வந்தான் என்ற மகா கௌரவத்தை பற்றி அல்லாஹ் பயான் செய்து தருகின்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மோடு பேசக்கூடிய வசனங்கள் உண்டு, நபிமார்களோடு அல்லாஹ் பேசக்கூடிய ஆயாத் ஷரீஃப்கள் உண்டு, ஷைத்தானோடு பேசக்கூடிய ஆயத்துகள் உண்டு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு பாத்தியமான அம்பியாக்கள் அவுலியாக்களோடு பேசக்கூடிய ஆயத்துகள் உண்டு, அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஃபிரௌன், காரூன், ஷத்தாத், நம்ரூத் போன்ற நரகவாதிகளோடு அல்லாஹ் பேசக்கூடிய ஆயத்துகள் உண்டு, மலக்குகளோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய ஆயத்துகள் உண்டு. எல்லா படைப்பினங்கள், வானம் பூமி மற்ற படைப்பினங்களோடு அல்லாஹ் பேசக்கூடிய ஆயாத்து ஷரீஃப்களும் உண்டு. ஆனால் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் அவனுடைய ஹபீபுல் ஆலமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய ஸாத குதுசியாவை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திரு ஹதரத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முகாத்தப் யாரோடு செய்கின்றான்? முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமை அல்லாஹ் பார்த்து பேசுகின்றான். வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். ஓ ஹபீபுல் ஆலமே, தங்களுடைய ரப்பு தங்களை
அவனுக்கு சுஜூது செய்யக்கூடிய சாஜிதீன்களின் வழியாக அல்லாஹ் கொண்டு வருகின்றான். சாஜிதீன்கள் வழியாக அல்லாஹ் கொண்டு வந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க சாஜிதீன்னு சொல்றான். மாஷா அல்லாஹ். அதாவது முஸ்லிமீன்களில், மூமினீன்களில், முவஹிதீன்களில், முத்தகீன்களில், சித்திகீன்களில், முகர்ரபீன்களில், முஹ்சினீன்களில் ஆலா ஷான் உள்ளவர்கள் சாஜிதீன்கள். மாஷா என்ன சாஜிதுன்னு சொல்லக்கூடிய மகாம் இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு ரொம்ப ரொம்ப குர்புல உள்ளவர்கள் சாஜிதீன்கள். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப நெருக்கமாகறான், அல்லாஹ்வுடைய க்ளோஸ்னஸ், வெரி வெரி க்ளோஸ்னஸ், அல்லாஹ்வுடைய குர்ப் அடியானுக்கு எந்த விஷயத்துல ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்து வல்ல நாயக கோமான் லிசானுல் ஹக்கில் கரீமான் பிஷார செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு எந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப அல்லாஹ் நெருக்கமாகறான், ரொம்ப ரொம்ப அல்லாஹ் சமீபத்துல வர்றான், ரொம்ப ரொம்ப அல்லாஹ் குர்புல வர்றான்னு சொன்னா அடியான் சுஜூது செய்யும் பொழுது, அடியான் சஜிதாவின்னு விடும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகிறான். மாஷா அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்து ஷரீஃபில் எவ்வளவு பெரிய அஸமத்து ஷரீஃபை நமக்கு சொல்லித்தாரான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆபாவு அஜ்தாத் உம்மஹாத் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹிம் தஹரத்தால் ஆமீன். அவர்கள் அத்தனை பேரும், அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை வாப்பா நாயகம், மகா கௌரவமிக்க அருமை உம்மா நாயகி அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய வாப்பா, அவங்களோட உம்மா, அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான வாலிதைன் ஷரீஃபின் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரையில் உள்ள நாயகத்துடைய ஆபாவு உம்மஹாத் அத்தனை பேரும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய குர்பு ஹாசிலானவர்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் வ தகல்லுபக ஃபி சாஜிதீன் அல்லாஹ் சொல்லி தரான். மாஷா நல்லா கவனிக்கணும். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆபாவு அஜ்தாத் உம்மஹாத்துடைய அலீமு ஷானை பற்றி அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல சொல்லி தரான். மாஷா தகல்லுபக ஃபி சாஜிதீன். ஓ ஹபீபுல் ஆலமே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களை மாஷா அல்லாஹ் என்ன, அதாவது அவங்கெல்லாம் சாஜிதீன்களாக அல்லாஹ் இடத்துல மக்பூல் ஆகிட்டாங்கிற விஷயத்தை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துறான். ஏன்னா லட்சோப லட்சம் கோடான கோடி வருஷம் அஜாசீலான இப்லீஸ் சஜிதாவிலேயே கடந்தான். இப்லீஸ் சஜிதான் மாஷா அல்லாஹ் கோடான கோடி வருஷம் கடந்தான். ஆனால் அவனுடைய சஜிதாவை அல்லாஹ் என்ன செய்யல, கபூல் செய்யவில்லை. அஜாசீலுடைய சஜிதாவை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை, அல்லாஹ் அக்செப்டட் பண்ணவில்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனை வெறுத்து சபித்து அல்லாஹ் அடிச்சு விரட்டிட்டான். யார? இப்லீஸ. அப்ப மாஷா அல்லாஹ் சஜிதா செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் சஜிதாவையும் அல்லாஹ் கபூல் செய்யறது அல்ல. ஆனால் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆபாவு உம்மஹாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான வாலிதைன் ஷரீஃபை நாயகத்துடைய ஹஸபு தய்யிபால நஸ்பு தய்யிபால வரக்கூடிய அத்தனை ஆபாவு அஜ்தாத் உம்மஹாத்துடைய சஜிதாவும் ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல கபூலாகிவிட்டது. மாஷா அல்லாஹ். அதன் காரணமாக அல்லாஹ் ஃபஹ்ர் பேசுறான், அல்லாஹ் பெருமையோடு சொல்லித்தானா சாஜிதீன்கள் என்பதாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத்துடைய அஸீமு ஷான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரும்போது அவங்க எல்லாம் யாரு? சாஜிதீன்கள்ங்கற அல்லாஹ். மாஷா அல்லாஹ். சாஜிதீன்கள் சாதாரணவங்கள சாஜிதீன்கள். மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த பரம்பரையில் வந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் பெருமக்கள்
நாயகத்துடைய முத்தான முன்னோர்கள் அத்தனை பேரும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பரிபூரணமான ரிலாவுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல சாஜிதீன்களாக மக்பூல் ஆனவர்கள் சொல்லி ரப்பு அவர்களுடைய பெருமை பேசுறான். மாஷா அல்லாஹ் அவங்களோட ஃபக்ர் பேசுறான். நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபே, நாயகத்துடைய ஆபாவு உம்மஹாத்துடைய ஃபக்ர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் யாருக்கு மாலுமாக்கி மஃபூமாக்கி கொடுக்குமா, எந்த அடியானுக்கு அல்லாஹ் மஃபூமாக்கி கொடுக்குமா, அல்லாஹ்வுடைய குர்பை அல்லாஹ் யாருக்கு இராதத்து செய்யறானோ அப்படிப்பட்ட சொந்த அடியார்களுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத்துடைய அஸீமு ஷானை அல்லாஹ் மாலுமாக்கி மஃபூமாக்கி தருவாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் அவங்களோட ஃபக்ர் பேசுறான். அப்ப அல்லாஹ் யாரை அவனுடைய குர்புல வைக்கிறதுக்கு ஆசைப்படுறானோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு, நல்ல அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய குர்புல ஆல்ரெடி இருக்கிற சாஜிதீன்களான அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத்துடைய ஆதீமு ஷானை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாலூமாக்கி மஃபூமாக்கி கொடுக்குவான். மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜத வல்ல நாயக கோமான் அவர்களுடைய அருமை பெருமைக்குரிய வாலிதைனி ஷரீஃபைனுடைய அஸ்மத்து ஷரீஃபையும் நாயகத்துடைய ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத்துடைய அஸ்மத்து ஷரீஃபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன் என்று அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்தோட ஹிதாப் செஞ்சு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்தஃபியத்தான திரு ஹதரத்தோடு அல்லாஹ் ஹிதாப் செய்து அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். மாஷா இது எப்படிப்பட்ட விஷயம்? மாஷா அல்லாஹ் சாதிக்குல் ஹபர். மாஷா அல்லாஹ் ரொம்ப உறுதியான பலமான சத்தியமான செய்தி. மாஷா அல்லாஹ் சாதாரண செய்தி அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செய்து கொடுக்கிறான். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கிறான். மாஷா அல்லாஹ் சொல்லி தரான். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமானுடைய ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத் நாயகத்துடைய சங்கையான வாப்பா நாயக மகா கௌரவமிக்க அருமை உம்மா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆபாவ் அஜ்தாத் உம்மஹாத் அத்தனை பேரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல சாஜிதீன்களாக மக்பூல் ஆனவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லித்தாராம். மாஷா அப்ப இன்றைய தினம், இன்றைய நாள் அவ்வல ரஜபுல் முரஜ்ஜப். மாஷா ரஜபு மாதத்துடைய முதலாவது இரவு, இன்னைக்கு முதலாவது தினம். மாஷா இந்த லைலத்து முபாரக்கா ரொம்ப மகா கௌரவம் மிக்கது. ரஜபு மாசம் பிறந்து பிறைய பார்த்துட்டா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிய திருவாயால துஆ ஓதுவாங்க. நாயகம் துஆ செய்வாங்க நல்ல இடத்துல. அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா இலா ஷஹரி ரமதான் சொல்லி. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மன் நாயகர் துஆல நம்மையும் நம்முடைய அகலையும் அல்லாஹ் ஷாமிலாக்கி வைப்பானாக. மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபினுடைய பரக்கத் ஷரீஃப் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ராத்திரி என்ன, இந்த ரஜபு மாசமே முபாரக்கான மாசம். காரணம் என்ன? ரமலான்ல நாம சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு இந்த ரஜபுலையே நம்மளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக்குறாங்க. இந்த ரஜபு மாசத்திலே நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக்குறாங்க. மாஷா அதனால தான் 12 மாதங்கள்ல அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்ட சில மாதங்கள் உண்டு. மாதங்கள் 12 குர்ஆனே சொல்லுது. இந்த 12 மாசத்துல முஹர்ரம்ங்கிற பேர் அல்லாஹ்வுடைய இஸ்மு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒரு இஸ்மு முஹர்ரம். அதுபோல ரஜப் அல்லாஹ்வுடைய இஸ்மு. அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னால என்ன, அல்லாஹ்க்கு ரஹ்மான் ரஹீம் கரீம் வஹாப் கஃபார் எப்படி அழகிய திருநாமங்கள் உண்டு. அதுபோல ரஜபுங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமம். ஷஅபான் அல்லாஹ்வுடைய திருநாமம். ரமலான் அல்லாஹ்வுடைய திருநாமம். மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஷஅபான் மாதத்தை அவனுடைய மாதமாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் நமக்கு சொல்லி தர்றாங்க. ரஜப ஷஹருல்லாஹ்,
ரஜபு மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஜபு மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மாதமாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ரஜபு மாதத்தை அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய மாதமாக ஏற்றுக்கொண்டான். ரஜபுங்கிறது அல்லாஹ்வுடைய மாசம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயாரம் சொல்லி தராங்க. ரஜப ஷஹருல்லாஹ், ரஜப ஷஹருல்லாஹ், ரஜபு அல்லாஹ்வுடைய மாதமாகும். ரஜபு அல்லாஹ்வுடைய மாதமாகும். ரஜபு மாதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மாதமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி கோடி சிருஷ்டா கோடிகளையும் அல்லாஹ் படைப்பதற்கு எந்த அவனுடைய நூரை அல்லாஹ் அசலாக்கினானோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய நூறுல இருந்து இந்த கோடான கோடி 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 படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைச்சானே, அந்த நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பனு ஆதம்ல பஷரி லிபாஸ்ல இந்த உலகத்துல கொண்டு வந்தது இந்த ரஜபு மாதத்துல தான். மாஷா, அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு தொடக்கம் இந்த ரஜபு மாதமா இருக்குது. ரஜபு மாதத்துடைய முதலாவது நாளை பற்றி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அஅதமுல் லயாலின் 40, 4 இரவுகள் மகா கௌரவமிக்க இரவுகளாகும். அஅதமுல் லயாலின், லைலுக்கு ஜமோ லயால், லைலுங்கிறது சிங்குலர், லயால் புளூரல். மாஷா அல்லாஹ். அஅதமுல் லயாலின் 40, 4 இரவுகள் மகா சிறப்பான கௌரவமான சங்கையான இரவுகளாகும். அதுல முதலாவது ராத்திரி எது? அவ்வல ரஜபுல் முரஜப், ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள். மாஷா அல்லாஹ், மகா கௌரவமான நாள், மகா விசேஷமான நாள். ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள் என்ன மகா விசேஷமான நாள்? அதுல என்ன இருக்குது? ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள்ல மாஷா அல்லாஹ் என்ன சம்பவம் நடந்துச்சு? மாஷா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்துடைய முதலாவது தினத்துல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வஜூத் ரஹ்மத்தான நூறு முத்லகான முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாயகத்தை பெற்றெடுத்த மாதர் குலத்து மாணிக்கமாகிய மஹ்தூமாய காயினாத் சித்திகா சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா سيدة آمنة بنت سيدنا وهب عليهم الصلاة والسلام وحفاظ علينا البركات منها دهر الدار آمين. நாய் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் முபாரக்கான நிக்காஹ் நடந்தது. மாஷா நிக்காஹ் ஷரீஃப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வாப்பா நாயகம், நாயகத்துடைய அருமை உம்மா நாயகி, நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கும் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் மகா கௌரவமிக்க தெய்வீக திவ்ய திரு கல்யாணம் நடந்தது. மாஷா அல்லாஹ் ரஜபு மாதத்துடைய முதலாவது தினத்துல தான். இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன எத்தனையோ கல்யாணம் மாஷா அல்லாஹ் முடியுது. நபிமார்கள், ரசூல்மார், உலுல் அஸ்முகள், அவுலியாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் எல்லாம் முடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய சங்கையான வாலிதேனி ஷரீஃபன் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க திரு கல்யாணத்தை போல இந்த உலகத்தில் நடந்த ஒரு கல்யாணமும் கிடையாது. மாஷா அல்லாஹ் தெய்வீக திவ்ய திரு கல்யாணம். காரணம் மாஷா அல்லாஹ் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நூரை அவன் மட்டுமே பார்த்து பார்த்து ரசித்து ஆனந்த பரவசம் அடைந்தானோ, அல்லாஹ்வுடைய நூர் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய நூர். மாஷா அல்லாஹ் அந்த நூரை என்ன அவன் மட்டுமே மாஷா அல்லாஹ் பார்த்து பார்த்து ரசிச்சான், பார்த்து பார்த்து ரசிச்சான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவாங்கற. மாஷா அல்லாஹ் ஃபஆவாவுக்கு மானா அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்க்கிறது, கண் சிமிட்டாம பார்க்கிறது, கண் சிமிட்டாம அல்லாஹ் மட்டுமே பார்த்து பார்த்து ரசிச்சான். அல்லாஹ் மட்டுமே பார்த்து பார்த்து ரசிச்சு பேரானந்தம் தாண்டவமான அவனுடைய நூரை கண்டு ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய நூர். மாஷா அல்லாஹ்
அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய நூர் மாஷா அல்லாஹ். அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா. இங்க யதீமுக்கு மானா என்ன மாஷா அல்லாஹ்? பாபா மூத்தா போன புள்ளன்னு அர்த்தம் அல்ல. இங்க யதீமுக்கு மானா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டது, அவனுக்காக எடுத்துக்கொண்டது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இது எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மக்லூகாத் எல்லாத்தையும் தஹ்லீக் செய்தான். ஆனால் ஹைர ஹல்கான அவனுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துடைய லாஹிர் ஷரீஃப், பாத்தின் ஷரீஃப், ஆஃபாக் ஷரீஃப், அன்ஃபுஸ் ஷரீஃப், ஃபௌக் ஷரீஃப், தஹ்த் ஷரீஃப் எல்லாத்தையும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து ஷரீஃப், சீரத்து ஷரீஃப் அத்தனை மாஷா அல்லாஹ் தனக்கு வேணும் ஹபீபே, தாங்கள் எனக்கு உரியவர்கள் மாஷா அல்லாஹ், எனக்கு மட்டும் நீங்க வேணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் நாயகத்தை அல்லாஹ் அவனுக்காக எடுத்துக்கொண்டான் மாஷா அல்லாஹ். அதுதான் அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவான்னு அல்லாஹ் சொல்லி தரா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன யதீம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மானா என்ன? இஸ்திஃபா செய்யறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய எல்லா மக்லூகாத்திலையும் மகா விசேஷமான அம்பியாக்கள், ரசூல்மார்கள் அத்தனை பேர்லையும் ஜாத்த முஹம்மதியா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தனக்கு வேணும், இது என்னுடையது, இது என்னுடைய ஹுசூசியத்தானது, இது எனக்காக உள்ளதுன்னு சொல்லி அல்லாஹ் அவனுடைய ஷானா அல்லாஹ் இஸ்திஃபா செய்து கொண்டான். அல்லாஹ் முஸ்தபா வாக்கிட்டான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ். யதீமுக்கு மானா என்ன? முஸ்தபா. யதீமுக்கு மானா மாஷா அல்லாஹ் முஸ்தபா. அல்லாஹ் இஸ்திஃபா செஞ்சுட்டான் மாஷா அல்லாஹ். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதீமு ஷான் அல்லாஹ் நமக்கு பயான் செய்து கொடுக்கிறான் மாஷா அல்லாஹ். இஹ்வத்துல் ஈமான் நம்முடைய வாழ்க்கையில நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதீமு ஷான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எப்போ எவ்வாறு சொல்லி தரானோ, அல்லாஹ் நமக்கு எவ்வாறு தல்கீன் பண்றானோ அதை நாம படிக்கணும்னு ஆசைப்பட்டா போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இருலோக வாழ்க்கையை அல்லாஹ் மகா சந்தோஷமாக்கிடுவான். அல்லாஹ் சஆதத்து தாரைனை கொண்டு அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துவான் மாஷா அல்லாஹ். லா ஷக்க ஃபீஹி, லா ஷக்க ஃபீஹி மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்காகவே தேர்ந்தெடுத்து கொண்ட அவனுடைய நூறான நூற முஹம்மதியாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப்ல வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முபாரக்கான நெத்தியில வச்சான். அந்த நூறு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப் அப்படியே முன்தகிலாய் வந்துகிட்டே இருந்துச்சு மாஷா அல்லாஹ். நபிமார்கள் நெத்தியில, ரசூல்மார்கள் முபாரக்கான நெத்தியில, அவுலியாக்கள் நெத்தியில. அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, ரசூல் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் ரசூல் மாஷா அல்லாஹ். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து இஸ்மாயில் நபி வரையிலையும் நபிமார்கள் ரசூல்மார்கள் வழியாக அந்த நூறு முன்தகிலாய் வந்துச்சு மாஷா அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபி கிடையாது, அவுலியாக்கள் வலிமார்கள். இஸ்மாயில் நபியுடைய புள்ள அத்னான், ஹதரத் அத்னான் வலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா. அத்னான் யார் மாஷா அல்லாஹ்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள. அத்னானுடைய ஜபஹத் ஷரீஃப்ல இஸ்மாயில் நபி ஜபஹத் முபாரக்கால இருந்து அல்லாஹ் அந்த நூரை கொண்டு வந்தான் மாஷா அல்லாஹ். அத்னானுடைய ஜபஹத்ல இருந்து மாஷா அல்லாஹ் அது பனு குரைஷ்ல, பனு ஹாஷிம்ல சையதுனா சையதுல் அவுலியாயி அப்துல் முத்தலிப் வஸ்முஹு ஷைபத்துல் ஹம்த், ஷைபத்துல் ஹம்த் என்ற திருநாமத்தை கொண்ட ஹஸ்ரத் அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜபஹத் ஷரீஃப்ல அல்லாஹ் கொண்டு வந்தான் மாஷா அல்லாஹ். சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ல இருந்து அவர்களுடைய அருந்தவ செல்வமான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜபஹத் கரீமாவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தான் மாஷா அல்லாஹ் இந்த நூற மாஷா அல்லாஹ். சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முபாரக்கான நெத்தியில 25 வருஷம் ஜெகஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருந்த இந்த நூற முஹம்மதி மாஷா அல்லாஹ். நூற முஹம்மதி மாஷா அல்லாஹ். இந்த நூற முஹம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலமு ஷஹாதால கொண்டுவிட்டு வாரதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாஜிதா, தையிபா, முகர்ரபா, ஜாஹிதா, ஆபிதா, ஆலிமா, ஆரிஃபா, தையிபா, தாஹிரா, முத்தஹாரா, சித்திகா, சித்திகத்துல் குப்ரா
அல் வலியத்துல் குப்ரா மௌலாத்தினா சையதா ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனா அல் பரகாத் மின்ஹுமா தஹரத் தாரி ஆமீன் மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த உலகத்துல கொண்டு வரதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தாயாக்கிறதுக்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகா உன்னதமான உத்தமி, மகா கௌரவமிக்க விசேஷமான ஸ்ரீதேவியா, சித்திகத்துல் குப்ரா, விலாயத்துல் உதுமா, உம்மா ரசூலுல்லாஹ் மௌலாத்தினா சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனா அல் பரகாத் மின்ஹா தஹரத் ஆமீன். நாயகி அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இந்த சண்டையான ரஜபு மாதத்துடைய முதலாவது தினத்துல தான் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மஷியத்துப்படி மாஷா அல்லாஹ் முபாரக்கான நிக்காஹ் ஷரீஃப் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை அல்லாஹ் நடத்தாட்டி வச்சா மாஷா அல்லாஹ். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான வாலிதைனி ஷரீஃபினுடைய ஹோலி வெட்டிங் டேயா இருக்குது மாஷா அல்லாஹ். ரஜபு மாதத்துடைய முதலாவது இந்த ராத்திரி மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் குதிரத்தை கொண்டு அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூரை நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சங்கையான ஜபஹத் முபாரக்கால ஜொலிச்சுக்கிட்டு இருந்த அந்த நூரை அல்லாஹ் நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து இறக்கினான் மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் மகா கௌரவமிக்க அந்த கருவறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்துடைய நூரை கொண்டு வந்து இறக்கின அதே சேம் டே சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அற்புதமான ஒரு ருயா, ஒரு மனாம் கண்டாங்க மாஷா அல்லாஹ். ட்ரீம் பார்த்தாங்க. சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனாமில் ரொம்ப வாட்டஞ்சாட்டமான அற்புதமான ஒரு நல்ல சூரத், டால் மேன், பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன கம்பீரமான தோற்றம், நல்ல ஒளிமயமான கண்கள், பிரகாசமான திருமுகம், அப்படி உள்ள ஒரு பெரியவங்க வந்து மாஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா ஆமினான்னு மனாமில சொன்னாங்க. நாயகத்துக்கு அருமை உம்மா நாச்சியார் வலைக்கும் சலாம் யா ஷேக்னு சொல்லிட்டு மன்னன்ட்ட யா ஷேக்னு கேட்டாங்க. பெரியவங்களே தாங்கள் யாருன்னு சொல்லி மாஷா. அதுக்கு வந்தவங்க சொன்னாங்க ஆனா அபுல் பஷர் ஆதம். யார் மாஷா அல்லாஹ்? மனித குலத்துடைய தந்தை ஆதம். வந்தது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உம்மா ஆமினா நாயகத்துடைய மனாமில சொன்னாங்க நான் மாஷா அல்லாஹ் யாரு? ஆதம் மாஷா. ஆமினா இன்னகி கத் ஹமல்தி பிஸய்யிதில் ஆலமீன். ஓ ஆமினாவே, ஆலங்களுக்கெல்லாம் அதிபதியான நாயகரை தங்களுடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் தாங்கள் சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த ரஜபு மாதம் முதலாவது நாள் நாயகம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியாருடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் வாப்பா நாயகத்துடைய சங்கியா நெத்தியிலிருந்து அல்லாஹ்வுடைய குதிரத்தில் வந்து இறங்கிட்டாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பஷாரத் கொடுக்குறாங்க மாஷா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிஷாரத் கொடுக்குறாங்க மாஷா. இந்த செய்தி என்ன? இந்த ஹதீஸ் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் மஷ்ஹூரான எல்லா நம்முடைய அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஐம்மத்தின்கள், குறிப்பாக ஹாஃபிதுல் ஹதீஸான 1,00,000 ஹதீஸுகளை ருவாத்தோடு ஹிஃப்து செய்த ஹாஃபிதுல் ஹதீஸான இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி 800 சொச்ச கிதாபுகள் எழுதினவங்க மாஷா அல்லாஹ். குர்ஆனுடைய உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஞானங்களை பற்றி மட்டும் 100 கிரந்தங்கள், 100 கிதாப் மாஷா அல்லாஹ். என்ன 100 கிதாபுகள் எழுதினவங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி. உலகமெல்லாம் எல்லா மதரசாக்களிலும் எல்லா தர்சிலும் ஓதி கொடுக்கப்படக்கூடிய தஃப்சீர் ஜலாலைனுடைய முஃபஸ்ஸிர் மாஷா அல்லாஹ். குறிப்பாக ஷாஃபி மத்ஹபுடைய மிகப்பெரிய ஃபகீஹ் மாஷா அல்லாஹ் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான வாலிதைனி ஷரீஃபுடைய மகத்துவத்தை குறித்து எழுதக்கூடிய கிதாபிலும் இன்னும் மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய இமாம் ஆகிய இமாம் அபூ நுஐம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலாயிலுன் நுபுவத்திலும் இன்னும் மாஷா அல்லாஹ் இமாம் அல்லாமா காதி இயாலுடைய கிரந்தங்களிலும் இந்த சம்பவங்கள் மாஷா அல்லாஹ் என்ன பதிவு செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு சொன்னா அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தோட அகீதாவுல ரொம்ப கவியா தஈதா இல்லாம கொஞ்சம் அப்படி இப்படி உள்ள
ஆட்கள்ல உள்ள அல்லாமா இப்னு ஜவுசி கூட இந்த விஷயத்தை தன்னுடைய கிதாபுல மாஷாஅல்லாஹ் பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு மஷ்ஹூரான ரொம்ப முக்கியமான ஐமத்தின்களால் நமக்கு என்ன சொல்லி தரப்படக்கூடிய ஹதீஸ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ், கவியான ஹதீஸ் மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியாருடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நாயகத்துடைய அருமை வாப்பா நாயம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தமான ஜபஹத் ஷரீஃபில் அல்லாஹ்வுடைய நூரை இந்த ரஜபு மாதம் முதலாவது நாள் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான வாலிதைனி ஷரீஃபைனுடைய முபாரக்கான நிக்காக நடந்தது மாஷா அல்லாஹ். வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு மாஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் நிக்காக நடந்துச்சு மாஷா அல்லாஹ். நாயக உம்மாட பரிசுத்தமான மணி வயிற்றுக்கு வந்தது வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் வந்தாங்க மாஷா அல்லாஹ். அதே ராத்திரி வந்துட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிஷாரத்து கொடுக்கறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள் இருக்குது. இந்த உலகம் எதிர்பார்த்த நபி முன்ததிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரசூலுல்லாஹ்வை எல்லா அம்பியாக்களும் எதிர்பார்த்தாங்க. நம்முடைய காலத்தில் வந்துட மாட்டாங்களா, நம்முடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் உலகத்துக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுஹா வஜ்ஹுல் அலில் அலிமுடைய பா சஆதத்து ஜியாரத்துக்காக எல்லா அம்பியாக்களும் எல்லா ரசூல்மார்களும் மாஷா அல்லாஹ் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா நம்முடைய ஆயுள் காலத்தில் அந்த ஹபீபுல் ஆலம் இந்த உலகத்துக்கு வராக்கட்டி கூட அவர்கள் எந்த ஊர்ல பிறப்பாங்களோ அந்த ஊர்ல நாம மூத்தாகி நாம அடங்கணும் மாஷா அல்லாஹ். நம்முடைய கபருக்கு மேல அந்த நாயகத்துடைய சங்கையான திருப்பாதம் ஒரு தரமாவது ஒரு க்ஷணமாவது என்ன பட்டால் போதுங்கிறதுக்காக மாஷா அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிகப்பெரிய ரசூல்மார்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் பக்கத்துல வந்து அவர்கள் மக்காவிலேயே வாழ்ந்து மாஷா அல்லாஹ் மக்காவிலேயே மௌத்தாகி காபத்துல்லா ஷரீஃபுடைய குர்பல காபாவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் மாஷா அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மகாம இப்ராஹிமுக்கும் மற்ற அம்பியாக்கள் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் அதாவது சஃபா மர்வாவுக்கும் இப்படி உள்ள மாபைன்ல மாஷா அல்லாஹ் அவர்களெல்லாம் அடங்கப்பட்டார்கள் என்பதாக ஆசாரங்கிற கிதாபுல மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய அஹ்ல் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமாகிய ஹனஃபி மذஹபுடைய இமாமுல் அஇம்மாவாகிய இமாம் அபு யூசுப் ரலியல்லாஹு தஆலா இமாம் ஹனஃபி நாயகத்துடைய நேரடி ஸ்டூடெண்ட் மாஷா அல்லாஹ் ஹனஃபி மذஹபுடைய மிகப்பெரிய இமாம் இமாம் அபு யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களோட கிதாபுல் ஆசார்ல மாஷா அல்லாஹ் பதிவு செய்யறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிகப்பெரிய அம்பியா, அதாவது 90 நபிமார்கள் சொல்றாங்க, ஒன்று ரெண்டு இல்லை 90 நபிமார்கள் ரசூல்மார்கள் மக்காவில் வந்து இருந்து அவங்களோட ஹாஜத் என்ன ஒரே ஒரு மக்சத் தான், ஒரே ஒரு தலபு தான். என்ன தலபு? சர்வலோ ரட்சகரும் நம்ம ஆரியூருக்கு அதிபதியுமான ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவுடைய ஹபீபுல் ஆலமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வதுஹா வஜ்ஹுல் அலில் அலீம் பா சஆத ஜியாரத் நமக்கு ஹாசிலாகணும் மாஷா அல்லாஹ். ஆலமுல் அர்வாஹ்ல எல்லா அம்பியாக்களுக்கும் அல்லாஹ் காட்டினா ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான ரூஹுல் குதுஸுல் அதீமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஆலமுல் அர்வாஹ்ல யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் உலகத்துக்கு என்ன நபியா வந்தாங்க, ரசூலா வந்தாங்க. ஆலமுல் அர்வாஹல் அல்லாஹ் நம்ம எல்லாருடைய ரூஹை என்ன ஒன்னா கூட்டி கேட்டான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்க ரப் அல்லவான்னு. ஏ ரூஹு உங்க ரூஹு எல்லா ரூஹும் சாட்சி சொன்னிச்சு. பலா ஷஹீது நான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏதோ புஸ்தகத்தில் வரலங்க, ஹிஸ்டரி புக் அல்ல, குர்ஆன் 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 அல்லாஹ்வுடைய கலாமுல் அல்லாஹ் சொல்லி தர மாஷா அல்லாஹ். நம்ம எல்லாருடைய ஆன்மாக்களையும் எல்லாருடைய ரூஹையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி கேட்டா நான் உங்க ரப் அல்லவான்னு சொல்லி நாம எல்லாரும் என்ன நீ தான் எங்க ரப் அல்லான்னு சாட்சி சொன்னோம்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். அப்போ இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அல்லாஹ் சில ரூஹை மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டான். சில ரூஹை மட்டும் அல்லாஹ் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு அவனுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வதுஹா வஜ்ஹுல் அலில் அலீம் பா சஆதத்து ஜியாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரெல்லாம் ஆலம் அர்வாஹ்ல கண்டாங்களோ அவங்க அத்தனை பேர் இந்த உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன நபியா வந்தாங்க, மாஷா அல்லாஹ் ரசூலா வந்தாங்க, மாஷா அல்லாஹ். அப்போ அந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு ஆலமுல் அர்வாஹ்ல கண்ட அந்த அல்லாஹ்வுடைய நூரை புரிஞ்சுப்பாங்க.
ஆலமுல் அருவாகளை கண்ட அல்லாஹ்வுடைய அந்த நூற மாஷா அல்லாஹ் இந்த உலகத்துல காணணும். ஆலமு ஷஹாதால என்ன, அந்த நாயகம் பிறந்து வரும்போது அவர்களுடைய வல்லுஹா வஜூல் அலில் அலிமுடைய பா சாதத்து ஜியாரத்து மாஷா அல்லாஹ் என்ன தரிசிக்கணும், ஜியாரத்து செய்யணும் சொல்லி ரொம்ப ஆஹாதத்தோடு ரொம்ப ஆசையோடு இருந்தாங்க மாஷா அல்லாஹ். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன நபியு முன்ததிர்னு பேரு மாஷா அல்லாஹ். எதிர்பார்க்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நபி. எல்லா அம்பியாக்களும் எதிர்பார்த்தாங்க, எல்லா அம்பியாக்களும் எதிர்பார்த்தாங்க மாஷா அல்லாஹ். என்ன ஜீசஸ் கிறிஸ்ட் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயானாத் பைபிள்ல வருது. பைபிள்ல நபியின் முன்ததிருக்கு என்ன பேரு? பர்ஹலீத். பர்ஹலீத் பர்ஹலீதுங்கிற ஹிப்ரு பாஷை, ஹிப்ரு லாங்குவேஜ்ல என்ன பர்ஹலீத் அப்படின்னா என்ன, நபிக்கு முன்ததிர் எதிர்பார்க்கப்பட்ட நபி மாஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியுடைய அந்த கௌமுக்கு செஞ்ச பயான பைபிள்ல பதிவு செய்யப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய 12 சீடர்கள்ல ஒரு சீடர் பெர்னபாஸ். அந்த பெர்னபாஸ் மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்யறாப்புல ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிக்கு முன்ததிரான பர்ஹலீத பத்தி மாஷா அல்லாஹ் பயான் செஞ்சது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா உன்னதமான மகா பரிசுத்தமான வருகையை எதிர்பார்த்து எல்லா அம்பியாக்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ரசூல்மார்களும் மாஷா அல்லாஹ் என்ன காத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா ரசூல்மார்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சங்கையான அந்த வருகை தன்னுடைய காலத்துல நடக்கா காட்டிய மாஷா அல்லாஹ். அந்த நாயகம் எந்த ஊர்ல பிறப்பாங்களோ அந்த புனிதமான ஊர்ல போய் நம்ம வாழ்ந்து மாஷா அல்லாஹ் அங்க மௌத்தாவி நம்ம அடங்கிட்டோம்னு சொன்னா அந்த நாயகம் இந்த உலகத்துல பிறந்து வரும்போது அவங்க அந்த பூமியில நடக்கும் போது அவர்கள் சங்கையான திரு பாத மலரடி ஒரு சனமாவது நம்முடைய கபருக்கு மேல பட்டா போதும், அது நமக்கு பெரிய பாக்கியம் என்பதாக யாரு நூஹு அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பின முதல் ரசூல் ஹூது அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி என்ன 90 முர்சலீன்கள் ரசூல்மார்கள் வந்து மாஷா அல்லாஹ் மக்காவில் வாழ்ந்து காபத்துல்லா ஷரீஃபை சுற்றி அவங்க எல்லாரும் ததுஃபீன் ஆனாங்க, தஃபன் ஆனாங்கன்னு சொல்லி கிதாபுல் ஆசார்ல இமாம் அபு யூசுப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன பயான் செஞ்சு கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி உலகத்தில் எல்லா அம்பியாக்களும் ரசூல்மார்களும் கன்றமாட்டமா கண்மணி நாயகத்துடைய வல்லுஹா வஜூல் அலில் அலிமை கண்டிட மாட்டமான்னு சொல்லி மாஷானா எல்லாரும் ரொம்ப துடியாக பார்க்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மாஷா அல்லாஹ். துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன மாபெரும் மகா கருணை அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு பேர் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாராஹிய என்னுடைய அருமை வாப்பானாயும் என்னுடைய ஷேഖனாயும் என்னுடைய வாப்பானாயும் மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. அவங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது மாஷா அல்லாஹ் என்ன என்னோட வாப்பா அவங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது கப்பலில் அவங்களுக்கு டிக்கெட்டு மாஷா அல்லாஹ் கன்ஃபார்ம் ஆகலை. பாம்பேலேருந்து கப்பல் அப்போ பாம்பே டு ஜித்தா கப்பலில் கன்ஃபார்ம் ஆகலை. அந்த நேரத்தில் ஃப்ளைட்டு டிக்கெட்டு ரொம்ப ரேரு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு இருக்கும். அப்போது கப்பலில் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி பாப்பா அவங்க என்ன எப்படியாவது இந்த வருஷம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதரத் குதுஸுல் அலில் அலி மாஷா அல்லாஹ் போடணும்னு சொல்லி வாப்பா நாயகம் ரொம்ப ஹாஜத்தோடு இருக்கும்போது அஸ்மாவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மன் நாயகத்துடைய தெய்வீக திவ்ய அழகிய திருநாமங்களை பாப்பா அவங்க ஓதிட்டு மாஷா அல்லாஹ் நாகூர் ஷரீஃபில் நாங்கள்லாம் பிறந்த வீட்டில் நாகூர் ஷரீஃபில் இருளப ஜாமியா மஸ்ஜிதுக்கு எதிர்த்த வீடு சவுத் ஸ்ட்ரீட் தெற்கு தெருவில் மாஷா அல்லாஹ் எங்கள் வீடு மாஷா அல்லாஹ் 26வது நம்பர் வீடு மாஷா அல்லாஹ். அந்த வீட்டில் தான் நான் என் தம்பி எல்லாம் பிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். இவரோட வாப்பா எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன அந்த வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வாப்பா என்னோட அருமை உம்மா நாசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரத் அன்ஹு மாஷா வாழ்ந்து வீடு அங்கே அல்ஹம்துலில்லாஹ் இருக்கும்போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவுல்லாஹ் ஓதிட்டு வாப்பா அவங்க கொஞ்சம் அப்படியே கண்ணை அசந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தெய்வீக தெய்வத்திற்கு காட்சி வாப்பா அவங்களுக்கு உண்டாடுச்சு மாஷா. வாப்பா சொல்லுவாங்க மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதரத் ஷரீஃப் குப்பத் ஹதரா ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால இருக்கிற முவாஜஹத் ஷரௌதா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஓப்பனாக இருக்குது. ஜாலி முபாரக்கெல்லாம் இல்லை, அழகான ரொம்ப கௌரவமான மாஷா அல்லாஹ் பெரிய மெத்தையில்
நாயகம் அவர்கள் ரொம்ப சங்கையான முறையில் அவர்கள் தெய்வீக திருமுகத்தில் புன்னகை அருளியவர்களாக, புன்னகை பூத்தவர்களாக பூமான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் என்னை பார்த்து, பாப்பா நான் இதை பார்த்து மாசார் என்ன சந்தோஷமா சிரிச்சு அப்படியே நாயகம் கம்பீரமாக படுத்துருக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கதமேனி சரி பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க மாஷா அல்லாஹ். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சந்தோஷத்தில் அப்பா அவங்க ஆனந்த பூரிச்சு போயிருக்கும்போது மாஷா அல்லாஹ் அப்போது அந்த மனாமுடைய ருயாலை இஷாரா செய்யப்படுச்சான். நாயகத்தை காட்டி ஹாதா சையதுல் முர்சலின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் நிற்கிறாங்க. அவங்கள காட்டி ஹாதா சாஹிப் ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாதா சாஹிப் ரசூல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் இஷாரா